இன்று நாம் பார்க்கக்கூடியது சுவாதிஷ்டான தியானம். மூலாதாரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த சக்கரம், அந்த இடத்தில் தியானம் செய்யும் பொழுது இரத்த அழுத்தம் வராமல் வாழலாம். எவ்வளோ வயதானாலும் உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அட்ரினல் சுரப்பி சீராக இயங்கும், உடலில் நீரின் தன்மை சரியாக இருக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுவாதிஷ்டான தியானத்தில் நம்ம எப்படி அந்த சக்கரத்தில் எப்படி தியானம் செய்ய போகிறோம். இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி. அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே மனக்கண்ணால் நம்ம அந்த இடத்துல கண்களை மூடி நமது பிராணனை, நமது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கின்றோம். நமது எண்ணம் எங்கே செல்கின்றதோ அங்கு தான் நமது மூச்சும் பிராணனும் செல்லும். அப்போ நம்ம கண்களை மூடி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து 4 இன்ச்சு மேலே அந்த இடத்துல நமது உணர்வை வைக்கும் பொழுது, நமது பிராணனை சிந்திக்கும் பொழுது அந்த சக்கரம் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். அப்போ நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி சரியான முறையில் சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அது சரியாக சுரக்கும் பொழுது நமக்கு மன அழுத்தம் இருக்காது, டென்ஷன் இருக்காது. நம்ம உடம்புல இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர். இதனால் ஈவன் அதை பேஸ் பண்ணி உயிரே போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்புறம் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ நாம் அந்த சுவாதிஷ்டான மையத்தில் தினமுமே ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி அந்த தியானம் செய்யும் பொழுது அந்த சக்கரம் மிக நல்ல ஆற்றலை, பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது. அட்ரினல் சுரப்பி சீராக இயங்குகின்றது. மன அழுத்தம் நீங்குகின்றது. நம்ம டென்ஷன் இல்லாமல், ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும். அதோடு சேர்ந்து வருண முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அந்த முத்திரை முடித்ததுக்கப்புறம் பத்மாசனம். இந்த 3ம் சேர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ வயதானவர்கள் பத்மாசனம் போட முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த சுவாதிஷ்டான மையத்தில் கண்களை மூடி 5 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். வருண முத்திரை செய்து கொள்ளுங்கள். மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க அழகாக பத்மாசனத்திலையும் இந்த தியானத்தை பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. இப்போ நம்ம முதல்ல செய்யக்கூடியது சுவாதிஷ்டான மைய தியானம். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு அப்படியே ரிலாக்ஸாக எர்த் பண்ணிடுங்க. தலைவலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, முதல் சக்கரம், மூலாதார மையம், ஒரு 15 வினாடி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம், மனக்கண்ணால் உங்களது பிராணனை அந்த இடத்திலே 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் தியானிக்கவும். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதியிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அட்ரினல் சுரப்பி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது 2 நிமிடம் அந்த இடத்துல உங்களது உணர்வை தியானிக்கவும். மீண்டும் மூலாதார மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடி தியானிக்கவும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நீர் சார்ந்த வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரல், பெருவிரல் நுனியை இணைச்சிருக்கிறேன். மற்ற 3 விரல்கள் தரை நோக்கி இருக்குது. வருண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் பத்மாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். இந்த பத்மாசனத்தில் வருண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல பத்மாசனம் எப்படி போடுறேன்ட்டு பார்த்துக்கிடுவோம். முதல்ல 2 கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த கால் மெதுவாக பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. அடுத்த காலம் மேலே போட்டுக்கோங்க. இது பத்மாசன நிலை. இப்போ இதில் வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். 2 நிமிடங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்துலேருந்து சுகாசனத்துக்கு வந்துடுறேன். ஒவ்வொரு காலாக நார்மலாக போட்டு உட்காந்துக்கோங்க. இப்போ சுகாசனம். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 10 வினாடி கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. மாணவ செல்வங்களிலிருந்து வயதானவர்கள் வரை இன்றைக்கு நிறைய நபர்கள் ப்ரெஷர், குறைந்த ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம், மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், இதனால் மாத்திரை சாப்பிட்டுட்டே வராங்க. இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக தினமுமே பயிற்சி பண்ணிட்டு வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். இரத்த அழுத்தம் நார்மலுக்கு வந்துடும். மன அமைதி கிடைக்கும். உடலில் நீர்னுடைய தன்மை சீராக இருக்கும். மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் அடுத்த சக்கரம், அதில் எப்படி தியானிப்பது, அதற்குரிய முத்திரைகள், யோகாவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.